மறுபடியும் நினைவூட்டுகின்றேன், இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு 7 பேரிலும் ஒருவர் டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கிறீர்கள். அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படி எண்ணணும்னா அந்த 7 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா டிப்ரெஷன் இருக்கும். எதுக்கு அந்த டிப்ரெஷன்? எதுக்கு அந்த சோர்வு? எதுக்கு அந்த உற்சாகமின்மை? நம்ம எல்லோருமே ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக போகிறோம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தற்காலிகம், டிப்ரெஷன் அப்படிங்கிறது தற்காலிகமானது அல்ல. அதாவது மழை காலத்துல மழை நல்லாவே பெய்யும், காலையிலையும் மழை பெய்யும், மத்தியானத்திலையும் மழை பெய்யும். அதாவது இன்று காலை 6 மணிக்கெல்லாம் கூட மழை வரல, 7 மணிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு மழை வரல, இப்ப திரும்ப பெய்யுது. அதாவது சில சமயங்கள்ல டிப்ரெஷன் ஏற்படும். அதாவது நீங்க கேட்டிருப்பீங்க கடல்ல கொஞ்சம் டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு. அப்படி ஏற்படும் போது நாள் முழுக்க அப்படியே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னங்க? டிப்ரெஷன். அதாவது கண்டினியூஸா, அதாவது சோர்வு, மனக்கவலை, சந்தோஷமின்மை, நிராசை. அதாவது எந்த நபர் இவைகளை தன் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறாரோ அவர் டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கின்றார். சாப்பிட தோணாது, வேலை செய்ய தோணாது, படிக்கவே முடியாது, மனைவியை நேசிக்க முடியாது, கணவரை நேசிக்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது. ஒரு விதமான ஒரு சோர்வு, மனக்கவலை இருக்கும். ஒன்னும் செய்யாமலேயே, அதாவது செய்யறதுக்கு மனசு இல்லாம, இல்லாத பொல்லாத எண்ணத்தோடு, அதாவது வாழ்க்கையின் விளிம்புல வந்து நிற்கும்போது மனிதன் அவன் என்னங்க நினைக்கிறான்? என்ன பிரயோஜனம்? என்னை கொண்டு என் மனைவிக்கு என்ன லாபம்? என் கணவருக்கு என்ன பிரயோஜனம்? என்னால என் பிள்ளைகளுக்கு என்ன லாபம்? என்னால என் பேரண்ட்ஸ்க்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? செத்து போயிட்டா பெட்டர் அப்படின்னு சொல்லி, அதாவது சூசைட் பண்ணிக்கலான்னு ஒரு அதாவது கோரிக்கை உள்ள இயலும். ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒரு நபர் இந்த பூமியிலே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் டிப்ரெஷன்னால. இங்க அமர்ந்திருக்கிற நம்ம அந்த டிப்ரெஷனுக்குள்ளாக சென்று அதை தொடர்ந்து தற்கொலை செய்து கொண்டு, அதை தொடர்ந்து வாழ்க்கையை முடித்து விடுவதற்கு முன்பு, அதாவது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த எண்ணத்தை, அந்த சிந்தையை எப்படி எதிர்கொள்வது? மறுபடியும் நினைவூட்டுகின்றேன், இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் அந்த ஸ்ட்ரெஸ், உத்தியோகத்தினால ஸ்ட்ரெஸ் வந்திருக்கலாம். அதாவது படிக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. ஏன்னா அப்படியே நீட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும், அல்லது எம்செட் எக்ஸாம்ஸ் வரப்போகிறது. நீட்டை நாளைக்கு நான் எழுதணும். அம்மாவும் அப்பாவும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. எத்தனை பேருங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கல? எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்ஸ் வேற வந்துருச்சே. அந்த ரிசல்ட்ஸ் சில வேலைகள் நினைத்த மாதிரி வராது. ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இதை தாங்கிக் கொள்ள முடியாமல். எதனாலங்க இந்த ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு வருது? ரிசல்ட்ஸ்னால வருகின்ற அந்த ஸ்ட்ரெஸ், எக்ஸாம்ஸ் கொண்டு வருகிற ஸ்ட்ரெஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதனால ஸ்ட்ரெஸ். அதே போல் உத்தியோகத்திலும் ஸ்ட்ரெஸ், குடும்பத்திலேயே மன அழுத்தம், பினான்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ். அதாவது உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக தாக்குதல் தொடுக்கும் பொழுது அதனால வரும் அந்த ஸ்ட்ரெஸ். கொலீக்ஸ்னால, வேலை செய்யற இடத்துல இருக்கிற கொலீக்ஸ்னால வருகின்ற அந்த ஸ்ட்ரெஸ். மேல இருக்கிற பாஸ், அதாவது அவர் தருகின்ற, அதாவது கண்டிஷன்ஸ்னால, கொடுக்கிற கட்டளைகளினாலே ஒரு ஸ்ட்ரெஸ். சத்துருக்கள் வீசுகிற சவால்களினாலே ஒரு ஸ்ட்ரெஸ். இது எல்லாமே வாழ்க்கையில ஒரு பாகம்தாங்க. அதாவது இவர் ஒரு ஆவிக்குரியவர், அற்புதமான ஒரு ஆவிக்குரியவர், பிளஸ் தேசத்தையே ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, ஒரு மகாராஜா. அப்படி இருந்த போதும் சரி, ஒரு ஆவிக்குரியவர். சாதாரணமா நம்ம சொல்லிட்டு வருவோம், தெரியல உங்களுக்கு, தனம் இருந்தா குணம் இருக்காது, குணம் இருந்தா தனம் இருக்காது. அதாவது அவர் ஒரு ராஜா என்பதினாலே சகல விதமான சுகபோகங்களை பெற்றுக் கொண்டிருந்தார். இருந்தபோதும் சரி, அற்புதமான ஆவிக்குரியவர். ராஜாவாதான் இருந்தாலும் தலைக்கு மேல ஒரு கொம்பு அவர் வளர்க்கல, பெருமைக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. 10th 12th கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டா போதும். சில பேரால் அப்படி நடக்கவே முடியாது. நீட் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்லா பாஸ் ஆயிட்டா போதும், பைக் ரோட்டு மேலேயே ஓடாது. ஒரு நல்ல வேலை கிடைச்சிட்டா போதும், யாராலையும் உங்களை பிடிக்க முடியாது. இப்படிதான் சாதாரணமா நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவர் ஒரு மகா பெரிய ஆவிக்குரியவர். வாலிப பிராயத்திலேயே ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பார்க்கலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசேயாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா
ராஜாவானான். யூதா அப்படிங்கிற அந்த ராஜ்யத்தை எசேக்கியா அப்படிங்கிற ஒரு வாலிபன், அதாவது 25 years oldல அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கின்றான். யூகிக்க முடியுதாங்க? 25 வயசுல ஒருத்தர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அப்படியே ஆச்சரியமா பார்ப்போம். அதாவது 25 வயதிலே எம்பி ஆனா அப்படியே ஆச்சரியமா பார்ப்போம். 25வது வயதிலே யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதை காட்டில ஆச்சரியம் என்னங்க இருக்கு? அதாவது 25வது வயதிலே ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜா அப்படின்னா நீங்களே சொல்லுங்க, இந்த காட்டில அற்புதம் என்னங்க இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு மகா அற்புதம் எசேக்கியா அப்படிங்கிற ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு அருளி செய்தார். தம்பிமார், தங்கைமார், உங்களை குறித்து தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். மேன்மையான எண்ணத்தை அவர் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனை வானத்தை காட்டிலும் பெரியதா இருக்கு. உன்னை கொண்டு அவர் வைத்திருக்கிற எண்ணமெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. தயவு செய்து இந்த விஷயத்தை, இந்த உண்மையை அங்கீகரித்தால் நல்லது, புரிந்து கொண்டால் நல்லது. எந்த தேவன் அன்று எசேக்கியாவை 25 வயதிலே தேசத்தை ஆளுகை செய்கிற, அதாவது அந்த மகா பாக்கியத்தை தந்தாரோ அதே தேவன்தான் உன்னை குறித்து உன்னதமான நோக்கத்தையும் ஆலோசனைகளையும் கொண்டிருக்கிறார். எசேக்கியா எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக அன்று போனானோ, எப்படிப்பட்ட பயத்துக்குள்ளாக போனானோ 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, எங்கங்க போறான் அவன்? ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக இருக்கிறீர்களா? வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறீங்களா? என்னதான் முயற்சி பண்ணாலும் வெற்றியை சாதிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி என்றால் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்கே? அதாவது எசேக்கியாவுக்கு தான் கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அவன் எங்கே கண்டு கொண்டான்? தேவனுடைய ஆலயத்திலே. அன்று சத்ரு தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய சேனையோடு அவன் வந்த பொழுது, எருசலேமின் எல்லைகளை சுற்றி, கவனிங்க, 1000 பேர் சேனையாக வந்து நின்ற பொழுது, தப்பிக்கிறதுக்கே அங்க வழி இல்லாத போது அவன் எங்கெங்க போறான்? அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போறான். ஏனென்றால் மனிதன் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வை தரக்கூடிய இடம் என்று ஏதாவது இந்த பூமியின் மீது ஏதாவது இருக்கும் என்றால் அது தேவன் வாசம் பண்ணுகின்ற அவர் ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். அதாவது அவனுடைய பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாது. ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக, டென்ஷனுக்குள்ளாக அவன் சென்றபோது அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து போட்டான். அவன் ஓடோடி முதலாவது வந்து செய்த காரியம் என்ன? தேவனுடைய சந்நிதிக்கு வந்தான். ஜெப ஆலயத்துக்கு அவன் வந்தான். 2வது அவன் மன்றாடினான். 3வது ஜெபம் செய்தான். 4வது தீர்க்கதரிசியை அழைத்தான். அதாவது தீர்க்கதரிசியிடம் தன் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றான். ஏசாயா தீர்க்கதரிசி, நீங்க பார்த்திருப்பீங்களே ஏசாயாவை எழுதினது ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் வார்த்தையை அப்படியே அனுப்புறான். ஏனென்றால் அவருடைய தீர்க்கதரிசியினிடம்தான் தேவனுடைய வார்த்தை உண்டு. தேவனுடைய வார்த்தை எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு. முதலாவது எங்கங்க வந்தான்? சூழ்நிலை சரியில்லாத பொழுது, ஆபத்து மறைந்திருந்த போது, பயபீதி அதிகரிக்கும் பொழுது, அந்த மனவேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத போது, எந்த இடத்துக்கு அவன் போய் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து, அந்த மன அழுத்தத்திலிருந்து, அவனுடைய பயத்திலிருந்து, டென்ஷன்ல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து. ஆனால் சாத்தான் என்னங்க செஞ்சான்? நீ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக இருக்கிற, நீ டென்ஷனுக்குள்ளாக நீ இருக்கிறாய், உனக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் நான் காண்பிக்கிறேன். எங்கே? பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். என்னங்க அது? பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்லையா? நீ பயப்படாதே. எந்த ஆயுதத்தை சத்ரு உனக்கு விரோதமாக தயாராக்கி கொண்டிருக்கிறானோ அந்த ஆயுதத்தையே அவனுக்கு விரோதமாக நான் அனுப்பப் போகின்றேன் என்று தேவன் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்நாளிலே அந்த வார்த்தையை கேட்ட எசேக்கியா தைரியத்தை பெற்றுக்கொண்டான். தான் கொண்டிருந்த அந்த டென்ஷனை, தான் கொண்டிருந்த அந்த பயத்தை, உனக்குள்ளாக இருந்த அந்த வரிசை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எந்த இடத்துல விட்டுட்டு வந்தான் தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய ஆலயத்திலங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று நம்ம மத்தியில் யாரும் இல்லையாங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக போகிறவர்கள், டென்ஷனுக்குள்ளாக இருக்கிறவர்கள்? ஒரு சந்தோஷமான நற்செய்தி என்னவென்றால், தேவன் உங்களோட துணையாக இருக்கின்றார். அவரே உங்களுக்கு வெற்றியை அருளி செய்யப் போகிறார். இதை நீ விசுவாசிக்கிறாய் என்றால் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தில் ஒருமனப்படுவாயா? வாங்க சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, அற்புதமான இந்த செய்தியின் வாயிலாக ஒவ்வொருவரிடமும் நீர் பேசியதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா.
அப்பா, எங்களில் அநேகர் பீதிக்குள்ளாக செல்கிறார்கள், பயத்துக்குள்ளாக இருக்கிறார்கள், டென்ஷனுக்குள்ளாக இருக்கிறார்கள், ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக இருக்கிறார்கள், பிரஷருக்குள்ளாக இருக்கிறார்கள், டிப்ரெஷனுக்குள்ளாக இருக்கிறார்கள், நிராசையும் சோர்வுக்குள்ளாக இருக்கிறார்கள். என்ன ஆகுமோ என் எதிர்காலம், என்ன ஆகுமோ என்னுடைய குடும்பம், என்னதான் ஆகும் என்னுடைய வாழ்க்கை, என்ன ஆகும் என்னுடைய ஆரோக்கியம், இப்படி ஒன்றல்ல அப்பா, எத்தனையோ கேள்விகள் எங்களை திக்கு முக்காடு செய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஆண்டவரே, நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறீர். நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் அங்கீகரிக்கிறீர். எதற்காக நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமோ, எது நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறோமோ, அது அப்படி நடக்காமல் நீர் தடுக்கப் போவதற்காக நன்றி ராஜா. தங்களுடைய வாழ்க்கையை, தாங்கள் சந்திக்கும் அந்த பிரச்சனைகளை உம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இது முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில தேவனை காண்பிக்கிற அற்புதமான ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புகிறேன். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். அதேபோல 10 பேருக்காவது ஷேர் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். அதை நான் வாசிப்பேன், தேவனை மகிமைப்படுத்துவேன். தேவனுக்கு சித்தமானால் நாளை சந்திக்கலாம். ஷாலோம்.